இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ முறுக்கு. 1 கப்பு அரிசி மாவு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கை வேக வச்சு தோலெல்லாம் உரித்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கை கொஞ்சம் வெண்ணெயும் ஜீரகம் போட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, பட்டர், ஜீரகம் அதோடு சேர்ந்து நான் எடுத்து வச்ச அந்த 1 கப் அரிசி மாவும் சேர்த்து போடுறேன். உருளைக்கிழங்கு, பட்டர், ஜீரகம், அரிசி மாவு இது எல்லாமே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நம்ம மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா ஃப்ளெக்சிபிளாக அந்த மாவு நம்ம முறுக்கு நாழியில் போட்டு பிழியும்படியாக பிசைஞ்சுக்கணும். முறுக்கு நாழியில் அழகாக அது ஃபுல்லாக ரொப்பிக்கணும் மாவை அதில் போட்டு. அடுப்பில் பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த முறுக்கு நாழியில் இருக்கிற மாவில் ப்ரெஸ் பண்ணி அழகாக புழிஞ்சு எடுக்கணும். அந்த முறுக்கு நாழி உங்களுக்கு பலவிதமான ஒரு ஷேப்பில் இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு ஷேப்பில் வேணுனாலும் நீங்கள் அதை பண்ணி எடுத்துக்க முடியும். லேசானது வேணும், நெளியாக இருக்கிறது, எதில் வேணால் நீங்கள் அதை போட்டு ஃபுல்லாக அழகாக டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி பிழிஞ்சிருக்கேன் நான். உங்களுக்கு நீங்கள் எந்த டிசைனில் வேணால் பிழிஞ்சிக்கலாம். கொஞ்சம் நீளமாக என்னோடய பேரனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு நான் நீளமாக இந்த ஷேப்பில் பண்ணியிருக்கேன். பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் அந்த முறுக்குகளை எடுத்துடலாம். சூப்பரான கரகரப்பான பொட்டேட்டோ முறுக்கு தயார். அழகாக வீட்டில் செஞ்சு நம்மளோட பேர குழந்தைகளுக்கும் சரி, வீட்டில் நமக்கே ஏதாவது அலுப்பு தட்டினா ஏதாவது சாப்பிட்ணுன்னா பண்ணி சாப்பிட முடியும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. உருளைக்கிழங்கும் அரிசி மாவும் தான். ரொம்ப நல்லாயிருக்கு, கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. கட்டாயம் பண்ணி பாருங்கள். நவராத்திரி தினத்தன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுண்டல் அல்லது ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த பொட்டேட்டோ முறுக்கையும் நீங்கள் செஞ்சு கொடுக்க முடியும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம தீபாவளி வரப்போகுது இப்போது. ஸோ அந்த தீபாவளிக்கு கூட நீங்கள் இதை பண்ணி பார்க்க முடியும். கட்டாயம் இந்த பொட்டேட்டோ முறுக்கு நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. ராஜாத்தி ஃபேமிலி கிச்சன்.